Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோல நம்ம யூஸ் பண்ற Android மொபைல்ல மெயின்டெனன்ஸ் மோட நம்ம எப்படி எனேபிள் பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அதாவது மெயின்டெனன்ஸ் மோட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம மொபைலில் அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலில் மெயின்டெனன்ஸ் மோட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணுமா இருந்துச்சுன்னா நம்ம மொபைல் புதுசாக வாங்கினப்ப என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆகுமா போகும்போது நம்மளுடைய டேட்டாஸ் டிலீட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நம்மளுடைய மொபைல் அதாவது மெயின்டைன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மோடுக்கு தான் சேஞ்ச் ஆகும். அதாவது நீங்கள் உங்களுடைய மொபைலை இப்போ ரிப்பேருக்கு கொடுக்குறீங்க. அப்படி ரிப்பேருக்கு கொடுக்கும்போது இப்போ உங்கள் மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரியே கொடுப்பாமா இருந்துச்சுன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், ஃபோட்டோஸ், மற்ற விஷயம் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணுறவங்க பார்க்க முடியும். பட் நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் மோட் அப்படின்றத ஆன் பண்ணி கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்ம மொபைல் புதுசாக வாங்குறப்ப என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அதே மாதிரியான கண்டிஷனில் இருக்கும்போது உங்களுடைய மொபைல் உள்ள டீட்டெயில்ஸ், ப்ரைவசி டேட்டாஸ் எல்லாத்தையுமே யாராலையுமே பார்க்க முடியாது. ஸோ திரும்ப அவங்க ரிப்பேர் பண்ணிட்டு நம்ம மொபைலை நம்மக்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த மெயின்டெனன்ஸ் மோட ஆஃப் பண்ணுவோமா இருந்தால் தான் திரும்ப நம்ம மொபைல் நம்ம பழையபடி யூஸ் பண்ண கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மோடை அதாவது இந்த மெயின்டெனன்ஸ் மோடை உங்கள் மொபைலை நீங்கள் ஏதாவது ரிப்பேர்ஸ்க்கு கொடுக்குறீங்க அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் யூஸ் பண்ணலாம். பட் உங்கள் மொபைலில் சம்டைம்ஸ் டிஸ்பிளே போயிடுச்சு, டிஸ்பிளே போடணும், இந்த மாதிரியான நேரங்களில் கொடுக்கும்போது இந்த மெயின்டெனன்ஸ் மோடை நம்மளால் எனேபிள் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் சில டைம்ஸ் பேட்டரி சேஞ்ச் பண்ண விரும்புறீங்க, இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் கூட இந்த மெயின்டெனன்ஸ் மோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு அதாவது எனேபிள் பண்ணிட்டு உங்கள் மொபைலை ரிப்பேருக்கு கொடுக்கலாம். இதனால நம்மளுடைய டேட்டாஸை பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளலாம். ஸோ எப்படி எனேபிள் பண்ணுனா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா அதில் பாருங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா டிவைஸ் கேர் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு மொபைலில் பார்க்கலாம் மெயின்டெனன்ஸ் மோட். ஸோ உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குமா இருந்துச்சுன்னா செட்டிங்ஸில் உள்ள சர்ச் பாரை யூஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் மோட் அப்படின்றத சர்ச் பண்ணியுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மெயின்டெனன்ஸ் மோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பாருங்கள், இந்த இடத்துல இவங்க இந்த விஷயமெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது மெயின்டெனன்ஸ் மோட் protects your privacy while someone else using your phone, repair அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் டர்ன் ஆன் அப்படின்றத கொடுக்கும்போது உங்கள் மொபைல் மெயின்டெனன்ஸ் மோட் ஒன்றாகி புதுசாக நீங்கள் வாங்குறப்ப என்ன கண்டிஷனில் இருந்துச்சோ அந்த கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ திரும்ப நம்ம பழையபடி சேஞ்ச் பண்ணணும்னா இதே ஆப்ஷனை இந்த இடத்துல ஆஃப் பண்ணியுமே இந்த மெயின்டெனன்ஸ் மோடை ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படித்தான் ஆண்ட்ராய்டு மொபைலில் மெயின்டெனன்ஸ் மோடை நம்ம எனேபிள் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.